லைஃப்ல நம்ம பெரிய அளவுல சாதிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா, அதுக்கு மிகப்பெரிய ரகசியம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள் தாங்க. முதல்ல நம்மள பத்தி நாம நல்லா கத்துக்கணும். நம்மள பத்தி நாம நல்லா லிசன் பண்ணணும். நம்மள பத்தி நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம லைஃப்ல வெற்றி பெற முடியும். நம்மள பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப நமக்கு பிடிச்சவங்கள பத்தி, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள பத்தி, அவங்கள நம்ம எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு என்ன பிடிக்காது? அவங்களுக்கு எதெல்லாம் குடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க? என்னலாம் பண்ணா அவங்க சந்தோஷப்படுவாங்க? எந்த இடத்துல அவங்க கோவப்படுவாங்க? இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். தெரிஞ்சுக்கிறோம். தேடி கத்துக்கிறோம். அதாவது மத்தவங்கள பத்தி நம்ம இவ்ளோ ரிஸ்க் எடுத்து, இவ்ளோ ஒரு விஷயம் எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கத்துக்கிறோம். அதாவது கத்துக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அத விட ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்ல ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டுக்கு போகணும். நம்ம லைஃப்ல நிறைய வெற்றிலாம் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மள பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது தான். நம்மள பத்தி நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நமக்கு என்ன வந்து ம், அதாவது நாம எந்த இடத்துல கோவப்படுவோம்? எந்த இடத்துல நம்ம சந்தோஷப்படுவோம்? எந்த இடத்துல நம்ம எந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தா நமக்கு அழுக வரும், கோபம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியும். அதாவது எல்லா கோபம், சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஆனா நம்ம கம்மியான ஒரு ரியாக்ஷன்ஸை அந்த இடத்துல இந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு அழுக வரும், நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை குறைக்கிறதுக்கு பார்ப்போம். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுவோம். எமோஷனலை எவன் ஒருத்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண, ஹேண்டில் பண்ண கத்துக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய மிகப்பெரிய இடத்துக்கு போறான். அதனால எமோஷனலை எப்பயுமே கண்ட்ரோல் பண்ண நம்ம கத்துக்கணும். அதை எப்படி நம்ம எந்த இடத்துல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இவ்வளவு நம்ம இந்த இடத்துல சிரிக்க கூடாது. அதாவது ஒரு 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல, ஒரு துக்கமான ஒரு இடத்துல நம்ம போய் சிரிச்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னடா அது, நம்ம இவ்வளவு பேர் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மள ஒரு கேலி கிண்டலா ஒரு நக்கலா பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல எந்த மாதிரி நம்ம எமோஷனலை காட்டணும், இந்த இடத்துல காட்டினா நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதே மாதிரி வெற்றி கிடைச்சாலும் சரி, தோல்வி கிடைச்சாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணும். எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. ஓ, நம்ம மிகப்பெரிய ஆளு, நம்ம நம்மளால மட்டும்தான் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும், நம்மளை தவிர வேற ஆளு பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் அதை நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் அதை வச்சிருக்கணும். இப்படி நினைச்சா மட்டும்தான் அடுத்த அச்சீவ்மெண்ட் பெற முடியும். அதுவே நம்ம ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்மளாலதான் எல்லாமே முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப கர்வப்படக்கூடாது. எதையுமே ஒரு ஈக்குவலா ஒரு லிமிட்டா வச்சுக்கணும். அதை ரொம்ப நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, உட்காந்து கீழே உட்காந்து நம்ம விழுந்தோம்னா நமக்கு அடிபடுறது கம்மி. அதே ஒரு சேர்ல உட்காந்து கீழே வந்தாலும் அடிபடுறது கம்மி. அதுவே ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு நம்ம போயிட்டு ஒரு மாடியில இருந்து நம்ம கீழே வந்தோம்னா நமக்கு சேதாரம் அடிபடுறது காயங்கள் அதிகமா ஏற்படும். அது மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனாலும் சரி, நம்ம எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு போய் நம்ம எவ்வளவு பெரிய பதவி உயர்வுக்கு நம்ம போனாலும் சரி, நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும். எந்த ரியாக்ஷன் அதாவது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, நம்ம பெரிய அளவுல சாதிச்சாலும் சரி, நம்மளுடைய ஆர்ப்பாட்டங்கள் நம்மளுடைய அந்த இதை குறைச்சு கம்மியா மெதுவா. இப்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தலைவர்கள் இவங்கெல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய வெற்றிக்கு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற இடத்துக்கு போனாலும் சரி, எவ்வளவு நம்ம ரொம்ப தோல்வி அடைஞ்சாலும் சரி, ரொம்ப நிதானமா ரொம்ப ஸ்மூத்தா அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலோட நிறுத்திக்கிடுவாங்க. அது மாதிரி நம்ம கத்துக்கணும் முதல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு அந்த மாதிரி நம்ம நடந்துக்க என்ன எப்படின்னா, உடனே எல்லாம் யாருக்கும் வந்துடாது. எல்லாருமே கத்துக்கிறாங்க. புதுசா எடுத்த உடனே பிறந்த குழந்தைக்கு உடனே திறமைகள்லாம் இருக்கும், இவன் எல்லாமே புரிஞ்சுக்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்துல நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கோம், கத்துக்கிட்டே இருக்கோம். நல்லா எல்லாத்தையுமே கத்துக்குவோம். அதுக்கு முதல்ல நம்மளை பத்தி நாம முதல்ல நல்லா கத்துக்கணும். அப்ப அப்படி கத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எந்த இடத்துல நம்ம எமோஷனல் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளை நாம ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளை முதல்ல நாம ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டா மட்டும்தான் லைஃப்ல நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட்டை பெற முடியும். இப்ப ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னு வச்சுக்கோங்க.
அங்க வந்து எல்லாரும் வந்து புதுசு புதுசா வந்திருப்பாங்க. நமக்கு யாருமே முகம் தெரியாதவங்கள வந்திருப்பாங்க. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களா வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆகுமா, நமக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மைண்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களாம் ஒரு மாதிரி என்னாச்சு, இது எப்படி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே வந்து சிந்தனைகளை வந்து சிதற விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது, அது தப்பு. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்குது. அந்த வேலை கிடைக்கல அப்படின்னா, இந்த இந்த வேலையில நம்மள செலக்ட் பண்ணல அப்படின்னா, நம்மளோட திறமையும் நம்பிக்கையும் அந்த கம்பெனிக்கு வந்து கிடைக்கல. அதுதான் அந்த கம்பெனிக்கு வந்து லாஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அத விட்டுட்டு நம்ம வந்து ஐயோ! இது கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம்னா, நம்மளோட நம்பிக்கைய நாம இழந்துருவோம். எப்பயுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது ரொம்ப லைஃப்ல ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி ஒரு இடமா இருந்தாலும் சரி, நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, புதுசா ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஏற்கனவே பழகுன இடமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த இடத்த வந்து நம்ம லிசன் பண்ணணும். கவனிக்கணும். அப்சர்வேஷன் வந்து பண்ணணும் முதல்ல. அதாவது நம்ம அதாவது அங்க இருக்கிறவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? என்ன பண்றாங்க? என்ன பேசுறாங்க? அங்க என்ன இருக்கு? சில இடத்துங்கள்ல நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்ல வந்துட்டு ஒரு பொம்மைகள்லாம் அப்படி சிதறி கிடக்குன்னா, நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த வீட்ல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். சரியா? அப்ப அத வச்சு நம்ம அந்த வீட்ல குழந்தைகள் இருக்காங்கன்னு நம்ம வந்து கெஸ் பண்றோம்ல. அதே மாரிதான். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஷோகேஸ் இருக்கு. அந்த ஷோகேஸ் ஃபுல்லா ஒரே ஷீல்டா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஓ! இங்க வந்து நெறைய வந்து போட்டியெல்லாம் வந்து நெறைய கலந்துக்கிட்டு நெறைய வெற்றி பெற்று நெறைய ஷீல்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அது மாதிரி நம்ம வந்து கவனிச்சா மட்டும் தான் அந்த விஷயத்த வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம வந்து கவனிக்கணும். ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, அங்க வந்து நம்மளோட மைண்ட நாம இங்க இருப்போம். நம்ம மைண்ட் எல்லாம் வேற இடத்துல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருக்கிற என்ன விஷயம் இருக்கு, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம வந்து நடந்துக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல அப்போ ஒரு இன்டர்வியூக்கு போனோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த இடத்துல என்ன நடக்குது, அங்க அங்க இருக்கிறவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க, ஒரு சின்ன போட்டோ பார்த்து கூட நம்ம அந்த அந்த இடத்த நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். அந்த 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 நம்ம ஒர்க் பண்ற இடத்தோடைய அந்த பாஸ், அந்த மேனேஜர் அவங்கள பத்தி அந்த மேனேஜ்மெண்ட பத்தி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அது வந்து நம்ம எல்லாராலையும் முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ணணும். அப்சர்வேஷன் பண்ணுனா மட்டும்தான் நம்மளால அந்த இடத்துல என்ன நடக்குது, அங்க அங்க என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ண முடியும். அப்பதான் அங்க நம்ம வந்து ஸ்மூத்தா வந்து இப்ப எந்த விஷயத்துக்கும் வந்து பயப்படாம ஒரு இன்டர்வியூக்கே போயிட்டு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து ஈஸியா வந்து கொஸ்டின் பண்ண முடியும். அப்ப நம்ம அங்க இருக்கிற இடத்த வச்சு இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் பிளேயரோட ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ வந்து நம்ம அது சம்பந்தப்பட்ட வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இல்ல இவங்க வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் உடையவங்க, அதாவது விளையாட்டுல வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்ல அந்த கம்பெனிய பத்தின விஷயங்கள் நல்லது, அதாவது அந்த 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 டைம்ல அந்த கம்பெனி வந்து அந்த வருஷத்துல அந்த கம்பெனியோட லாப நஷ்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டா அந்த கம்பெனி வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, அந்த கம்பெனியோட ஓனர் யாரு, இந்த கம்பெனிக்கு எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு, அவங்க கம்பெனில வந்து எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேதர் பண்ணணும். அப்ப நம்ம அமைதியா இருந்தா மட்டும்தான் அப்சர்வேஷன் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். எந்த கொஸ்டினை கேட்கணும், எதுக்காக பேசணுமோ அதுக்காக பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? நீங்களும் வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணுங்க. உங்களை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் உங்களை பத்தி லிசன் பண்ணுங்க, கத்துக்கோங்க, அப்சர்வ் பண்ணுங்க. நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி கிடைக்கும். வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.